அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வியல் முறை இருக்கும்ல, முக்கியமாக நம் தமிழர்களினுடைய இயற்கை அறிவியல். இந்த சங்க இலக்கியம் படிக்கும் போதெல்லாம் இந்த தமிழர்கள் எத்தனை நுணுக்கமாக வாழ்ந்திருக்காங்கப்பா. அந்த காலத்திலே தங்களுடைய வாழ்க்கை முறையை எவ்வளவு அழகாக வடிவமைச்சிருக்காங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடின்னு சும்மா சொல்லலை சார். கண்ணதாசன் ஐயா சொல்லுவாரு, கதிர் வெடித்து பிளம்பு விழ கடல் குடித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதல் பிறப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் தரு முன் நலம் வளர்த்த பெருமழகே பதின்மதுரை பெருவெளியில் பாண்டியர்க்கை பார்த்தவளே, நின்னை நான் வணங்குவதும் நான் உன்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் நின்னை வளர்த்து வரும் தமிழ் பெருவர் தன்னை வணங்குகின்றேன் தமிழ் புலவர் வாழியவேன்னு கண்ணதாசன் ஐயா சொல்லுவார். கதிர் வெடித்து பிளம்பு விழ, எங்க சூரியன் தொடங்கிய காலத்திலிருந்தே தமிழ் தொடங்கியதுன்னு அவர் ரொம்ப அழகா சொல்லுவார். இப்ப இந்த இயற்கை அறிவியல் தமிழர்கள் எப்படியான நிலங்கள்ல வாழ்ந்தாங்கன்றத, தமிழர்களுடைய நிலம் என்ன தெரியுமா? நானிலம். நம்ம குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இந்த 4 நிலத்துல தான் தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க. பாலையில வாழல. பாலை அப்படின்னா என்ன பாடினாங்க? இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இந்த 4ம் தன்னுடைய இயல்பிலிருந்து திரிந்து விட்டால் அது பாலை, இயல்பிலிருந்து மாறிவிட்டால் அது பாலை. பாலடைதுன்னு சொல்றோம்ல, நல்ல வீடா இருக்கிறது தன்னுடைய இயல்பிலிருந்து மாறிவிட்டால் அது பாலை. சார், தீய சக்தின்றோம்ல, தீய சக்தி என்ன தெரியுமா? நல்ல சக்தியாக இருந்தது தன்னை மாற்றிக்கொண்டு அந்த நல்லதெல்லாம் போயிடுச்சுன்னா அது தீயதாக மாறுது. நோய் வந்துருச்சுன்னு சொல்றோம்ல, உடம்புக்கு நோய் வந்துருச்சுன்னா என்ன பண்ணா? ஆரோக்கியத்தை இழந்து விட்டால் அது நோய் இல்லையா? அப்படி இந்த நானிலம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இந்த 4 நிலமும் தன்னுடைய இயல்பை இழந்து விட்டால் அது பாலையாக மாறுகிறதுன்னு வாழ்வியலோடு தான் வாழ்ந்த இடத்தை சொன்னவர்கள் நம்ம தமிழர்களாக இருந்தாங்க. இந்த 4 நிலமுமே எப்படி பாடினா? தண்ணீரை வைத்து தாங்க வரும். இங்க தண்ணீர் மலையிலிருந்து அருவியாக கொட்டும், குறிஞ்சியிலிருந்து அருவியாக கொட்டி காட்டுல அந்த தண்ணீர் போகும், முல்லையில காடின் வழியாக அந்த தண்ணீர் போகும், குறிஞ்சி முல்லை போய் மருதம் வயல்வெளிகளில் அந்த தண்ணீர் பாய்ந்து பின்பு நெய்தல் கடலோடு அந்த தண்ணீர் கொண்டு போய் சேரக்கூடிய இந்த தண்ணீரினுடைய வழித்தடத்தை தான் தமிழர்கள் நிலமாக வாழ்ந்திருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இந்த தண்ணீர் வற்றிய இடம், இந்த செழிப்பு இல்லாத இடம் பாலையாக இருந்தது அப்படின்னு சங்க இலக்கியத்துல எவ்வளவு அழகான முறையில் தன்னுடைய வாழ்வியல் இடங்களை இந்த தமிழர்கள் சித்தரித்திருக்காங்கப்பா. அந்த இயற்கை அறிவு படைத்த தமிழர்களாக, இயற்கையை நேசிக்கக்கூடிய மனிதர்களாக நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க. சார், நீங்க கல்யாணங்கள்ல பார்த்தோம்னா அந்த காலத்துல கல்யாணத்திலேயே இப்பயுமே அந்த வழக்கம் இருக்கு. கல்யாணத்துல ஒரு குச்சி வைப்பாங்க தெரியுமா? குச்சி வச்சு குச்சிக்கு பூஜை எல்லாம் செய்வாங்க. ஆக்சுவலா அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க? கல்யாணத்துல மரம் நட்டிருக்காங்க. ஒரு மரம் கொண்டு போய் நடணும். கணவனும் மனைவியும் ஒரு மரத்தை நட்டு அதை பராமரிக்கணும். வாழையடி வாழையாக இந்த மரம் தலைப்பது போல் நம் குடும்பம் தலைக்க வேண்டும், நம்முடைய வாரிசு தலைக்க வேண்டும், நம்முடைய வம்சம் தலைக்க வேண்டும்னு கணவனும் மனைவியும் ஒரு மரத்தை தங்கள் வீட்டில் வைத்து, வீட்டில் மரத்தை நட்டு அதற்கு பூஜை செய்து அந்த மரத்தை தன் குடும்பத்தினுடைய ஒரு குழந்தையாக, அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினராக வளர்த்து காக்க வேண்டும்னு நம்ம முன்னோர்கள் நம்ம கிட்ட வாழ்வியல் முறை. இன்னைக்கு அதை எல்லாத்தையும் விட்டுட்டு கல்யாண மண்டபத்தில் ஒரு குச்சியை வச்சு அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். ரசிகமணி டிகேசி ஐயான்னு இருந்தாங்க. அவர்கிட்ட கேட்டாங்க, யூ பீப்புள்ஸ் won't லவ் ட்ரீஸ், உங்களுக்கு மரங்களை பிடிக்காதா? யூ won't லவ் ட்ரீஸ் அப்படின்னா ரசிகமணி டிகேசி அவர்களுடைய பதில் என்ன தெரியுமா? we won't லவ் ட்ரீஸ், we won't லவ் ட்ரீஸ், we worship trees. worship trees. இயற்கை அறிவு படைத்தவர்களாக, இயற்கையை வணங்குபவர்களாக, மரங்களை வணங்குபவர்களாக இருந்தாங்க. சார், நீங்க நல்லா பாருங்களேன், நம்ம புரட்டாசி மாசம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, புரட்டாசி மாசம் மாமிசங்கள் சாப்பிட மாட்டாங்க, புரட்டாசி மாசம் அசைவம் சாப்பிட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? தமிழர்கள் வேட்டையாடிய சமூகமாக இருந்தாங்களாம். இந்த வேட்டையாடக்கூடிய சமூகம், அந்த வேட்டையாடக்கூடிய அந்த மிருகங்கள், விலங்குகள் இருக்காங்கல்ல, இந்த புரட்டாசி மாதங்கள்ல, ஐப்பசி மாதங்கள்ல தான் இனப்பெருக்கங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கு. அதனால இனப்பெருக்கங்கள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த விலங்குகளை வேட்டையாடி விடக்கூடாது என்கிற ஒரு விலங்கு சார்ந்த ஒரு பண்பும், விலங்கு சார்ந்த ஒரு அறிவும், விலங்கியல் மீது இருக்கக்கூடிய ஒரு ஆர்வமும் இருந்த ஒரு வேட்டை சமூகமாக தமிழர்கள் இருந்தார்கள்ன்றத இன்று வரைக்கும் நம்மளால பார்க்க முடியுது. புரட்டாசி மாசம் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்றத இன்றைக்கும் நம்ம பின்பற்றிக்கிட்டே வரோமே. நீங்க
புதுக்கோட்டை கிட்டக்க நார்த்தாமலைன்னு ஒரு இடம் இருக்கு. இந்த நார்த்தாமலைக்கு மேல விஜயாலய சோழீஸ்வரம்னு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. சோழர்களினுடைய கோயில், விஜயாலய சோழர் கட்டிய கோயில்னு சொல்றாங்க. அங்க சார் ஒரு யானை ஒரு புலி ரெண்டும் இணைந்து யாழின்னு ஒரு மிருகத்தை உருவாக்க முடியும்னு ஒரு ஜெனட்டிக்கல் நாலேஜ் வச்சு அதை ஒரு சிற்பமா பண்ணியிருக்காங்க. ஒரு மனிதனும் விலங்கும் இணைந்து, ஒரு மனிதனும் விலங்கும் ரெண்டுமா சேர்ந்து மனித யாழி, சிம்ம யாழி, இப்படி ஜெனட்டிக்கா இன்னைக்கு சொல்றாங்கல்ல, ஒரு லயனையும் டைகரையும் இணைத்து லிங்கர் அப்படின்னு ஒன்று உருவாக்க முடியும்னு இன்னைக்கு உருவாக்கியிருக்காங்க. அறிவியல்ல லிங்கர் அப்படின்னு ஒரு விலங்கை உருவாக்கியிருக்காங்க. இதை 2000 வருடங்களுக்கு முன்னாடியே விஜயாலய சோழீஸ்வரம்ன்ற ஒரு கோயில்ல சிற்பமா வடிச்சிருக்காங்க சார். ஒரு யானையையும் புலியும் இணைத்து யாழின்னு ஒன்று உருவாக்க முடியும், சிம்ம யாழின்னு ஒன்று உருவாக்கலாம், மனித யாழின்னு ஒன்று உருவாக்கலாம்னு மனித முகத்தோடு இருக்கக்கூடிய விலங்கின் சிற்பத்தை நீங்க விஜயாலய சோழீஸ்வரத்துல பார்க்க முடியும். அதே போல தாராசுரம்ன்ற இடத்துல 83 வகையான பிரசவ முறைகளை சிற்பத்துல வடிச்சு வச்சிருக்காங்க. இங்க சுசீந்திரம்ன்ற இடத்துல பட்டினத்தாரினுடைய ஒரு சிலை இருக்கும். இந்த சிலையில பட்டினத்தார் இப்படி ஒரு கரும்பு வச்சிருப்பார், பெரிய கரும்பு, அவ்வளோ பெரிய கரும்பு. நீங்க அந்த கரும்பை கல்லால பண்ணியிருப்பாங்க சார். கல்லால, இந்த கிரானைட் கல்னு சொல்லி இந்த மாதிரி பெரிய கல்லால பண்ண அந்த கரும்புல நீங்க மேல போய் சின்னதா ஒரு கல்லை போட்டீங்கன்னா அந்த கல் கட 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 கடன்னு உள்ள இருந்து வந்து கீழே விழும் சார். கல் எப்படி சார் ஒரு பெரிய கல்லுக்குள்ளற ஒரு துளை போட்டிருப்பாங்க? ஓட்டை எப்படி சார் போட்டுருவாங்க? எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க? எந்த ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணியிருப்பாங்க? ட்ரில்லிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணால் அந்த கல் உடஞ்சு போயிடும், கரும்பு மாதிரியான ஷேப்பில் கிடைக்காது. என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்களா? இயற்கை அறிவை பாருங்க. அந்த கரும்பு மாதிரி ஒரு பண்ணியிருக்காங்கல்ல கல்லில், அதுக்கு மேலே சக்கரை தண்ணியை தடவிடுவாங்களாம், தேனை தடவிடுவாங்களாம். எறும்பு ஊற கட்டெரும்புகள் இருக்குல்ல, எறும்பு ஊற கல்லும் தேயும் என்கிற இயற்கை அறிவை கொண்டு இந்த கரும்புக்குள்ள துளை போட்டிருக்காங்க சார். எறும்பை வச்சு துளை போட்டிருக்காங்க சார். எவ்வளவு வகையான இயற்கை அறிவியல். நீங்க தாரமங்கலம்னு ஒரு இடம் இருக்கு சேலத்துக்கிட்ட, தாரமங்கலம்னு. அங்க 2 தூண் இருக்கும். ஒரு தூணுல ராமரினுடைய சிற்பம் இருக்கும், இன்னொரு தூண்ல வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுற சிற்பம் இருக்கும். நீங்க ராமர் இருக்கக்கூடிய தூண்ல இருந்து பாத்தீங்கன்னா வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடக்கூடிய காட்சியை பார்க்கலாம். வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடக்கூடிய அந்த தூண்ல இருந்து பாத்தீங்கன்னா ராமர் தெரிய மாட்டார், மறைந்திருந்து அம்பு விட்டாராம். அதனால இந்த தாரமங்கலத்துல இப்படி ஒரு தூண் பண்ணியிருப்பாங்க சார், சேலத்து பக்கத்துல தாரமங்கலம்ன்ற இடத்துல. இன்றைக்கும் நீங்க அதை பார்க்கலாம். எவ்வளவு பெரிய அறிவியல் நுட்பங்களோட கட்டியிருப்பாங்க. நீங்க கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு இடம் இருக்கு, கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சாவூர் பக்கத்துல, கும்பகோணம் பக்கத்துல. இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரு பெரிய கிணறு இருக்கு. ராணிகள் குளிப்பதற்காக அந்த கிணறு விட்டுனாங்களாம். இந்த குளிக்கக்கூடிய ராணிகள் மேல பார்த்தா மேல யார் நிக்கிறாங்கன்னு தெரியும், ஆனா மேலிருந்து பார்ப்பவருக்கு கீழே யார் குளிக்கிறாங்கன்னு தெரியாது. இப்படி ஒரு ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காங்க சார். எத்தனை ஆச்சரியங்கள், எத்தனை நுணுக்கங்கள், எத்தனை தொழில்நுட்பங்கள். இன்றைக்கும் தஞ்சை பெரிய கோயிலை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க 8 பூகம்பங்களை இது வரைக்கும் சந்திச்சிருக்கான். எத்தனையோ இயற்கை பேரிடர்களை சந்தித்தும் இன்றைக்கும் நேர்கோட்டில் நிற்கக்கூடிய ஒரே கட்டிடமாக, நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு கற்கோயில்னா அது தஞ்சை பெரிய கோயிலாக மட்டும்தான். உலக அதிசயமாக இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயில் நிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் நம்மளுடைய அறிவு, இந்த தமிழர்களினுடைய மெய் அறிவு, தமிழர்களுடைய கட்டிடக்கலை, தமிழர்களுடைய இயற்கை அறிவு கொண்டாடக்கூடிய கலை சார். பிரிட்டிஷ் இந்திய நாட்டை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கும் போது, பிரிட்டிஷ்காரர்கள் இந்திய நாட்டை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கும் போது வாரன் ஹேஸ்டிங்கிறவர் கல்கட்டால வந்து இறங்குறார். அவரு தன்னுடைய ராணிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த ஊர் மக்களை நம்ம படிப்புலாம் சொல்லி தந்துடவே முடியாது, இந்த ஊர் மக்களை நம்ம வந்து முன்னேற்றி கொண்டு வந்துட முடியாது, ஏன்னா இந்த ஊர் மக்கள் செருப்பே போட மாட்டாங்கன்னு வாரன் ஹேஸ்டிங் அன்னைக்கு சொல்லியிருக்காரு. செருப்பு போட மாட்டாங்கன்னு கல்கத்தா மக்களை பார்த்து அவர் எழுதின லெட்டர் இன்னைக்கும் இருக்கு. இவங்களை நம்ம முன்னேற்ற முடியாது சார். செருப்பே போடாத மனிதர்கள் இருந்திருக்காங்க இப்ப இந்த நூற்றாண்டுல. ஆனா நீங்க தாராசுரம் கோயில்ல கண்ணப்ப நாயனாரினுடைய சிற்பம் இருக்கும். கண்ணப்ப நாயனார் அவர் காட்டுவாசியில, காட்டில் இருக்கக்கூடிய வேடுவன்ல, காட்டில் இருக்கிற வேடுவன் செருப்பு போடாமல் இருக்க முடியாதுல, முள்ளு குத்தும்ல. நீங்க கண்ணப்ப நாயனாருடைய சிலையை பார்த்தா சார், செருப்பு இன்னைக்கு என்ன மாடர்ன் டெக்னாலஜியில் நம்ம என்ன டிசைன்ல செருப்பு போடுறோமோ அந்த டிசைன்ல செருப்பு பண்ணியிருக்காங்க சார். இந்த தாராசுரம்ன்ற கோயில் கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டின கோயில், ராஜராஜ சோழனுடைய பேரன் கட்டின கோயில் அது இல்லையா? கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டின கோயில் சார்.
அழகா செருப்பு இருக்கு. கண்ணப்ப நாராயணனுடைய காலில் இன்னைக்கும் நீங்க அழகா அந்த டிசைனோட அந்த செருப்பு பார்க்க முடியும். வேரன் கஸ்டின் 200 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு, இந்த ஊர் மக்கள் செருப்பே போட மாட்டாங்கன்னு கல்கத்தா மக்களை பார்த்து சொல்லியிருக்காரு. ஆனா அதற்கு முன்னாலேயே 1000 வருடங்களுக்கு முன்னால் செருப்பை பயன்படுத்தியவர்களாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள்ன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இந்த சிற்பம் இன்றைக்கும் இருக்கு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே மற்ற நாடுகள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்னாலேயே இயற்கை அறிவு படைத்தவர்களாக, தொழிலறிவு படைத்தவர்களாக, ஒரு சமூகமாக வாழ தெரிந்தவர்களாக, எழுத படிக்க தெரிந்தவர்களாக, கட்டிடக்கலையில் சிறந்தவர்களாக நம் முன்னோர்களின் இந்த வாழ்வியலை சங்க இலக்கியங்களின் மூலமாகவும் இதை சென்று இந்த இடங்களை எல்லாம் பார்ப்பதின் மூலமாகவும் அவர்கள் வாழ்விலிருந்து தொன்று தொட்ட வந்த நாம் இந்த கலைகளை கற்றுக்கொண்டு விட மாட்டோமா? அந்த கலைகளை கொண்டாடி விட மாட்டோமா? நம் வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி முன்னேறி விட மாட்டோமா என்று நினைத்தால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி, வணக்கம்.